ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால என்னோட கோர்ஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக 1000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ 50% டேரெக்டாக ஃப்ளாட்டாக இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் 499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாக 33% இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 199 ஜாயின் பண்ணிக்க முடியும். சேம் டைம் அதிக பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான். இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ளாட்டாக இங்கே 3000 இருந்துச்சு. ஏன்னா அது இப்போ வந்து டேரெக்டாகவே ஃப்ளாட்டாக இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 1499ல் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் நம்மளுடைய குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம் அண்ட் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணவும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் கிறிஸ்மஸ் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுலேயுமே பெட்டரான ப்ராஃபிட்லாம் இங்கே பார்த்துருக்கோம். அண்ட் சேம் டைம் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்பயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 15% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இருக்குல்ல, அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனிங்குமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுமே நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா கம்பெனி மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் ஒரு 17,000 கோர்ஸில் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 36ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 39ல் இருக்குது. இப்பயுமே சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ROCE 13% இருக்குது. ROE 15% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட 41% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளாச் பண்ணவே இல்லை. இது அட்வான்டேஜ் விஷயம். அண்ட் ஒரே ஒரு ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ் பார்த்துச்சுன்னா டெட் டு ஈக்விட்டி 1.64 இருக்குது. இது சும்மா கம்மியாக இல்லை, ரொம்ப அதிகமாக இங்கே டெட் இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. குவார்டர் ரிசல்ட்டில் சேல்ஸு லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 1500 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1900 crores இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே க்ரோ ஆயிருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் பாசிட்டிவாக இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 125 crores இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 159 crores இருக்குது. விச் மீன்ஸ் சேல்ஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் அப்சைடில் தான் இங்கே மூமெண்டமில் பாசிட்டிவாக இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. மார்ச் 2023ல் 5020 crores சேல்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5800, 6000, இப்போ 6900 ட்ரில்லிங் 12 மந்த். விச் மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் கண்டினியூவாக இங்கே சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதே போல் தான் நெட் ப்ராஃபிட்டுமே மார்ச் 2023ல் 332 crores இருந்துச்சு. அடுத்தது 440, 476, இப்போ 493 crores கண்டினியூவாக இங்கே சேல்ஸுமே சரி அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே க்ரோ ஆகிட்டே இருக்குது. அது இங்கே நம்பர்ஸ் நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயுமே ஒரு ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 2016 எடுத்து இப்போ வரைக்குமே அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே 29 தான் இருக்குது. இது ரொம்ப பெரிய மோர் வந்து பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 22% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா இது லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 23% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு டிக்ளைன் ஆகி 22% ஆயிருக்கு. இது பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா டிக்ளைன் ஆகிருக்கிறது எல்லாமே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ் இருக்காங்க. லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் 27% இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 28% ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் சொல்லிச்சுன்னா அரௌண்ட் வந்து இது கீழே மீன்ஸ் லோவர் ஹேண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 22% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அதே பிக் பிளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 75% ப்ளஸ் 75% மேலே எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை மீன்ஸ் இங்கே கிளியர் பண்ணிச்சு அண்ட் கீழே வந்துச்சு. அண்ட் கீழே வந்து அடுத்தது இங்கேருந்து மேலே வந்து ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை ப்ராப்பராக கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. ஹேண்டில் மேக் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே பாசிட்டிவான
இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 4.79 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் கன்ஃபர்மேஷன் ஆகும்போது நல்ல கிளியராக பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் லைனில் கண்டினியூ இங்கே க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே ஹை வால்யூம் க்ரீன் கேண்டிலுமே இங்கே பார்க்க முடியுது. அதனால் இங்கேருந்து வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலில் குரூப் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்தால் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனலைஸ் பண்ணதில்ல. சிம்பிளாக சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இங்கே நெகட்டிவாக இருக்குது. இதுதான் ஒரு கன்சர்ன் சொல்லலாம். ஏன்னா நெட் ப்ராஃபிட் இங்கே நெகட்டிவாக இருக்கிறதால ஸ்டாக் பி இருக்குல்ல அதோட வேல்யூவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்ஸ் தான். மீன்ஸ் உங்களுக்கு முன்னாடி போக போக கிளியராக புரியும். டெக்னிக்கல்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் நல்ல கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 52% ஒரு செம்மையான கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இந்த ஸ்டாக்ஸ்லுமே நல்லா கிளியராக இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 1040 crores இருக்க இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ROCE 6.63% இருக்குது. ROE 8.02% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமான இல்லை. ஓரளவுக்கு இந்த டீசன்ட் சொல்லுவாங்கள்ல அதை விட ரொம்ப டவுனில் தான் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ப்ரொமோட்டர் கிட்ட பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே 72% ஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேக்ஸில் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெட் ஈக்விட்டி 1.51 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து டெட் இருக்குது. ஈவன் ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு டெட் ஈக்விட்டி இருக்கிறது இதுவுமே ஒரு ஸ்லைடாக ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் குவார்டர் ரிசல்ட்டை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 51 crores சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 67 crores இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு. அதேமாதிரி நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் நீங்கள் செப்டம்பர் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 0.19 crores இருந்திருக்கு. ஏன்னா அதே வந்து இந்த கரண்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மைனஸில் மீன்ஸ் 3.15 crores இங்கே நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். விச் மீன்ஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸுமே இங்கே மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனது நல்லா கிளியராக பார்க்கலாம். 51 crores இருந்துச்சு. இங்கே 67 crores இருக்குது. இது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எதனால் இங்கே ஃபைனலாக வந்திருக்க நெட் ப்ராஃபிட் இங்கே மீன்ஸ் டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுக்கான மெயின் வந்து 2 ரீசன் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் 14.85% ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ஒரு ஹை வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே 2.81% தான். அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆல்மோஸ்ட் இங்கே பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 12.something% இருக்குல்ல இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுனாக இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இங்கே நெகட்டிவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸுமே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 1.88 வந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினாங்க. ஏன்னா டேக்ஸுங்கிறது 89% வந்து இங்கே டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவில் டேக்ஸ் வந்து பே பண்ணவே இல்லை. இந்த ப்ராப்ளமால தான் இங்கே டேரெக்டாக வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீன்ஸ் ப்ராப்பராக இங்கே வரல. ஏன்னா நெகட்டிவ் இருக்குது. அது கிளியராக இங்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் சேல்ஸ் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட் இங்கே பாசிட்டிவாக இல்லை. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 200 crores இருக்குது. 243, 224, 245 crores விச் மீன்ஸ் ப்ரீவியஸில் எவ்வளோ லோஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இப்போ ஆல் டைம் ஹையில் 245 crores இங்கே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவாக இல்லை. மார்ச் 2023 30 crores இருந்துச்சு. அப்புறம் பாசிட்டிவாக 31 ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 crores இருக்குது. இப்போ நெகட்டிவில் 8 crores இருக்குது. விச் மீன்ஸ் நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் மெயின் இங்கே ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி ஃபைனான்சஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. அதே சேம் டைம் இந்த ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பரவாயில்ல ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மார்ச் 2025 28 crores இருக்குது. அதே இப்போயும் பார்த்தீங்கன்னா 28 crores தான் மீன்ஸ் ஈக்விட்டி கேபிட்டல்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா அதிகமாக எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. அந்தளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த கம்பெனியில் மீன்ஸ் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெட்டராக இருக்குது. பப்ளிக் கிட்ட லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 27% வந்து இங்கே இருந்துச்சு. ஏன்னா அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா
26% ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆனது எல்லாமே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் குவார்ட்டர்ல வந்து 72% இருந்துச்சு. மீன்ஸ் 6, 7 இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 72.81% மீன்ஸ் அவங்க ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, அது இங்கே நல்லா இல்ல. அது கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எவ்வளோதான் கம்பெனி இது இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் டவுனா இருந்தாலுமே, அவங்களுக்கே அவங்க கம்பெனி மேல ட்ரஸ்ட் இருக்கு. அதனால தான் மார்க்கெட்லேருந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுலருந்து என்ன புரியுதுன்னா, கம்பெனிக்கு அவங்க கம்பெனி மேல ட்ரஸ்ட் இருக்கு. அதனால ஷேர் பர்ச்சேஸ் பண்ணதால இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் எங்கேயுமே நல்லா கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து மேக் பண்ணுச்சு. மீன்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கடுத்து டவுன் த லைன்ல வந்துச்சு. ப்ராப்பரா வந்து ப்ரீவியஸ்ல எங்கேருந்து ரெசிஸ்டன்ட் லைன் மேக் பண்ணுச்சு, அதே இடத்துல டச் பண்ணி இங்க பாசிட்டிவா ரெசிஸ்டன்ட் லைன இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம, இங்கேருந்து ஒரு பாசிட்டிவா ஹேண்டலுமே மேக் பண்ணுச்சு. ஹேண்டல் மேக் பண்ணது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்க கிரீன் கேண்டில் இருக்கு. அண்ட் அந்த கிரீன் கேண்டிலுமே கீழ இருக்க ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அத பிரேக் அவுட் பண்ணாம மேலேயே தான் ட்ரேட் ஆயி, அப் சைட்ல பாசிட்டிவ் தான் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அது நல்லா இங்க கிளியராவே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் மேக் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் இங்க 2.62 மில்லியன் வால்யூம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதே டைம்ல இங்க பிரேக் அவுட் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நியர் அபவுட் வந்து 4,50,000 வால்யூம்ஸ் இருந்திருக்கு. இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணி மேல ரெசிஸ்டன்ட்க்கு மேல இங்க ட்ரேட் ஆவுறதுமே 1.29 மில்லியன் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்க வால்யூம்ஸுமே இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, வரப்போற அப்கமிங் டைம்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வேல்யூ தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு டெஃபினட்டாவே இந்த வீடியோ ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே போல வீடியோஸ டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனல இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனலைசிஸ்ல வீடியோ வேணும், அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அதுவரைக்கும் டாடா பாய் பாய்.